ஹாய் ஹலோ குட் மார்னிங், திஸ் இஸ் சிஎஸ்கே பிஎம்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராயிங்கில் காலத்தோடைய ஓரியன்டேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா C1 காலமில் 2 பீம் இருக்குது, B1 அண்ட் B4. இதில் பார்த்தீங்கன்னா B4 வந்து ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதால B4 தான் லோடை வந்து அதிகமாக எடுக்க போகுது. ஸோ இந்த லோடு அதிகமாக எடுக்கிறதால இந்த காலத்தோடைய ஓரியன்டேஷன் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. வேர் எவர் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மோர், தட் ஏரியா வில் டேக் மோர் மொமெண்ட் லோட். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு we have a formula. இதை என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸாக பிரிச்சிடுறோம். இந்த C1 காலத்தோடைய டைமென்ஷனை 230/300. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உடைய ஃபார்முலா என்னென்னா, x axis is equal to BD^12 and y axis is equal to DB^12. ஸோ நம்ம காலத்துடைய மெஷர்மெண்ட் அதில் அப்ளை பண்ணணும்னா, இங்கே கிளியராக சொல்லுது x axis is more than y axis. ஸோ x axisோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரொம்ப அதிகமாக இருக்குது y axis கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம காலம் ஃபிக்ஸ் பண்ண அந்த C1ஓட ஓரியன்டேஷன் 5 மீட்டர் ஸ்பேனுக்கு இது கரெக்டான ஒரு ஓரியன்டேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் தான் எல்லா காலத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.